அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2025 மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது, கிரக நிலைகளின் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். துலாம் ராசி ஒரு காற்று ராசி. அதன் அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக நேர்மையாகவும் நியாயமாகவும் இருப்பார்கள். யாருடைய துன்பத்தையும் தாங்க மாட்டார்கள். ஈகோ இல்லாதவர்கள். பேச்சாற்றல் மூலம் எந்த பிரச்சனையையும் எளிதில் தீர்த்து வைப்பார்கள். மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். மாதத்தின் முதல் பாதியில் நல்ல உறவுகளையும் லாபங்களையும் காண்பீர்கள். இரண்டாம் பாதியில் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க நேரிடும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டிற்கு செல்கிறார். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து முதல் வீட்டிற்கு செல்கிறார். புதன் மற்றும் சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் வீட்டிற்கு செல்கின்றனர். குரு 9ஆம் வீட்டிலும், சனி 5ஆம் வீட்டிலும், ராகு 7ஆம் வீட்டிலும், கேது முதல் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கின்றனர். தொழில் ரீதியாக இந்த மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் 3வது வாரத்தில் சூரியன் மற்றும் புதன் 12ஆம் வீட்டிற்கு செல்வதால் வேலையில் சில இரகசிய போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். வேறு வேலை தேடுபவர்கள் இந்த மாதம் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடும். எனவே இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவது நல்லது. முதல் வீட்டிற்கு செவ்வாய் வருவதால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். நிதி ரீதியாக இந்த மாதம் நல்ல பலன்களை தரும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிரன் 11ஆம் வீட்டிற்கு செல்வதால் முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். எதிர்பாராத மூலதனம் வரவும் நண்பர்கள் மூலம் பண உதவியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்ப உறவுகள் இந்த மாதம் நல்லதாகவே இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஆரோக்கியம் இந்த மாதம் சாதாரணமானதாகவே இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவதால் வெப்பம் மற்றும் இரத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் கவனம் தேவை. சிறிய காயங்கள் மற்றும் உடல்நலக் கோளாறுகளை தவிர்க்க வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் வருமானமும் கிடைக்கும். ஆனால் கூட்டாளிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல காலமாக இருக்கும். படிப்பில் வெற்றி பெற்று விரும்பிய பலனை பெறுவீர்கள். ஆனால் ராகுவின் தாக்கத்தால் கவனம் சிதறக்கூடும். எனவே கவனம் அவசியம். தேர்வு நேரங்களில் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். பரிகாரங்கள். கோபத்தை கட்டுப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். வேலை தொடர்பான மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஆதித்ய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. மாணவர்களின் நலனுக்காக வெள்ளிக்கிழமைகளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.